الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل نار جهنم أشد حرا فقال النبي صلى الله عليه وسلم تدنى الشمس يوم القيامة من الخلق حتى تكون لمقدار ميل أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பருவ கால மாற்றங்களை நாம் அனுபவித்து வருகிறோம், சந்தித்து வருகிறோம். சில நேரங்களிலே கடுமையான குளிரை நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களிலே கடுமையான காற்றை நாம் சந்திக்கிறோம். அந்த வகையிலே சில நேரங்களிலே நாம் வாழும் பொழுது கடுமையான வெயில்களையும் நாம் சந்திக்கிறோம், உஷ்ணங்களையும் சந்திக்கிறோம். முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் இவைகளை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இது ஏதோ இயற்கையாக நடக்கிறது என்பதல்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வருடத்திலே சில நேரம் மழை பெய்வது, சில நேரங்களிலே காற்று வேகமாக வீசுவது, சில நேரங்களிலே கடுமையாக குளிர் இருப்பது, அதுபோல சில மாதங்கள் கடுமையான வெயில் காலமாக இருக்கும். இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தன்னிச்சையாக இந்த உலகத்தில் நடக்கிறது என்பதல்ல. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமிகளையும் படைத்திருக்கக்கூடிய விஷயத்திலேயும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார் இரவு பகல் மாறி வரக்கூடிய விஷயங்களிலேயும், லஆயாத்தின் லிஉலில் அல்பாப்
அறிவுடையவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். வருடத்திலே சில நாட்களிலே பகல் நீண்டதாக இருக்கும், இரவு குறுகியதாக இருக்கும். சில நேரங்களிலே இரவு நீண்டதாக இருக்கும், பகல் குறுகியதாக இருக்கும். இதுவெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். வெயில் அதிகமாக இருப்பதும் அல்லாஹுடைய ஏற்பாடுதான். ஒரு நல்ல முஃமின் இப்படி தான் யோசிக்க வேண்டும். அல்லாஹுடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் வெயில் காலமாக, வெயில் கூடுதலாக இருக்கிறது என்பதாக ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு இணைத்து தான் பேச வேண்டுமே தவிர, ஒரு நாத்திகனை போல இது இயற்கையினுடைய சீற்றம் என்பதாக பேசக்கூடாது. இயற்கை என்பதே அல்லாஹுதான். அல்லாஹ் நாடும் பொழுது குளிரை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் நாடும் பொழுது மழையை தருகிறான். அல்லாஹ் நாடும் பொழுது வெயிலை அதிகரிக்க செய்கிறான். குறிப்பாக வருடத்திலே 2 பருவ காலங்கள். சில நேரம் குளிர் அதிகமாக இருக்கும், சில நேரம் வெயில் அதிகமாக இருக்கும். இதற்கும் காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உலகத்திலே சில நேரம் வருடத்திலே கடுமையான குளிர், என்ன காரணம்? சில நேரங்களிலே கடுமையான வெயில், என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை சொன்னார்கள். நரக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே முறையிட்டது, அல்லாஹ்விடத்திலே பேசியது. ரப்பி அகல பஅலி பஅலன், என்னுடைய நெருப்பே சிலது என்னிலே சிலதை சாப்பிட்டு விட்டது, கடுமையான வேதனையை நான் உணர்கிறேன் என்பதாக நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே சொன்னது. நரகத்துடைய ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை சாப்பிட்டது, வேதனை தாங்க முடியவில்லை என்பதாக நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முறையீட்டை கேட்ட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திற்கு வருடத்திலே 2 தடவை இந்த பூமியிலே நீ மூச்சு விட்டுக்கொள் என்பதாக அனுமதி கொடுத்தான். ஃபஅதின பின்னஃபஸைனி, நரகத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனுமதி கொடுத்தான். வருடத்தில் 2 தடவை இந்த பூமியிலே நீ மூச்சு விடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃபஸுன் ஃபிஷ் ஷித்தா வ நஃபஸுன் ஃபிஸ் ஸைஃபி. 2 மூச்சு என்ன தெரியுமா? குளிர்காலத்திலே ஒரு மூச்சு, வெயில் காலத்திலே ஒரு மூச்சு. நரகம் என்றால் நாமெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம், நெருப்பு மட்டும்தான், உஷ்ணமாக இருக்கும், அதுதான் நெருப்பு என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நரகத்தில் ஒரு பகுதி கடுமையான குளிருள்ளதாகவும் இருக்கும். சிலர்களை வெப்பத்தை கொண்டு அல்லாஹ் வேதனை செய்வான், அதாபு செய்வான். சிலர்களை குளிரை கொண்டு அல்லாஹ் வேதனை செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்திலே ஒரு நேரம் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கும் காரணம் சொன்னார்கள், இன்னொரு நேரம் குளிர் கடுமையாக இருப்பதற்கும் காரணம் சொன்னார்கள். வெப்ப காலத்திலே, வெயில் காலத்திலே நரகம் மூச்சு விடுகிறது, அந்த மூச்சினுடைய தாக்கம்தான் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. நஃபஸுன் ஃபிஷ் ஷித்தாஇ வ நஃபஸுன் ஃபிஸ் ஸைஃபி, குளிர்காலத்திலே நரகம் ஒரு மூச்சு விடுகிறது, அது கடுமையான குளிர்காலமாக இருக்கும். வெயில் காலத்திலே நரகம் ஒரு மூச்சு விடுகிறது, அதுதான் அந்த வெயில் அதிகமாக இருப்பதற்கு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஅஷத்து மா தஜிதூன மினல் ஹர், நீங்கள் உஷ்ணத்தை அதிகமாக அறிகிறீர்களே,
இந்த நரகம் விடக்கூடிய மூச்சு. அது குளிர் காலத்தில் நீங்கள் குளிரை அதிகமாக உணர்கிறீர்களே, அதுவும் கூட நரகம் விடக்கூடிய மூச்சு தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அறியாமையிலே சில நேரங்களிலே காலங்களை நாம் திட்டுவது உண்டு. கடுமையான மழையாக இருக்கிறது, கடுமையான குளிராக இருக்கிறது, கடுமையாக வெயிலாக இருக்கிறது. சிலர்கள் அறியாமையிலே வார்த்தையை விடுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யுதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு கஷ்டம் தருகிறான், நோவினை தருகிறான். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யசுபுத்தஹர வ அனத்தஹரு, காலத்தை மனிதன் திட்டுகிறான், ஆனால் உண்மையிலே காலம் நான் தான். வெப்பத்தை தாங்க முடியாமல் இது என்ன வெயில் என்பதாக நொந்து போய் சொல்கிறான். குளிரை தாங்க முடியாமல் என்ன குளிர் கடுமையாக இருக்கிறது என்பதாக சொல்கிறான். வெயில் மழை இல்லாத நேரத்தில் என்ன இவ்வளவு வறட்சி என்பதாக சொல்கிறான். வெள்ளம் ஏற்படும் பொழுது என்ன இவ்வளவு பெரிய வெள்ளம் மழை என்பதாக சொல்கிறான். இயற்கையை பற்றி மனிதன் பேசுகிறான், காலத்தை சபிக்கிறான். ஆனால் காலம் நான் தான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். இயற்கையுடைய மாற்றங்களிலே மனிதர்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடும் பொழுது குளிர் கடுமையாக இருக்கும், அல்லாஹ் நாடும் பொழுது வெயில் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் நாடினால் தான் பெருமக்களே மழை வரும், அல்லாஹ் நாடினால் தான் மழை நிற்கவும் செய்யும். வேண்டாம் வேண்டாம் என்கிற இடத்திலே மழை கடுமையாக பெய்யும். சில நேரங்களிலே வேண்டும் வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அந்த இடத்திலே மழை இல்லாமலும் போகலாம். வறட்சியை தருபவனும் அல்லாஹ், மழையை அதிகமாக பெய்ய வைப்பவனும் அல்லாஹ். இந்த நேரத்திலே வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவார்கள். வெயில் கடுமையாக இருக்கும் பொழுது வெயிலை திட்டிவிடக்கூடாது. இதுவும் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு தான். குளிர் காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நல்ல முஃமின்கள் அந்தந்த காலங்களை தங்களுடைய ஆகிரத்துக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்வார்கள். வெயிலுடைய சிரமம் ஏற்படும் பொழுது வெயிலுக்கு தகுந்த மாதிரி இபாதத்தை செய்வது, வெயிலிலே எந்த வணக்கத்தை செய்ய முடியாதோ அந்த வணக்கத்தை வெயில் காலத்திலே செய்வது. லுகர் தொழுகுவது வெயில் காலத்திலே சிரமம். அசருக்கு தூக்கத்தை விட்டு விட்டு எழுந்திருத்து வருவது, அசர் ஜமாத்தோடு தொழுகுவது சிரமம். மற்ற நாட்களில் லுகர் தொழுகுவதை விட அசர் தொழுகுவதை விட வெயில் காலத்தில் அசர் தொழுகுவது லுகர் தொழுகுவதால் அல்லாஹ்விடத்திலே பன்மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும். தபூக்குடைய யுத்தம் நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை தருகிறது. கடுமையான வெயில் காலத்தில் தான் தபூக்குடைய யுத்தம் நடந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டத்தோடு ஜிஹாதிலே கலந்து கொள்ள வெளிக்கிளம்புகிறார்கள். அந்த நேரத்திலே முனாஃபிக்குகள் சொன்னார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த வெப்பத்திலே நீங்கள் ஜிஹாதுக்காக வேண்டி போக வேண்டாம். கவனிக்க வேண்டும். பலர்கள் சொல்வார்கள், எந்தெந்த நிகழ்ச்சியிலோ கலந்து கொள்கிறோம் பெருமக்களே, இமாம் ஜமாத்தோடு தொழுக வரும் பொழுது மட்டும் நமக்கு வெயிலுடைய வேகம் நமக்கு உணர்கிறது, வெயிலாக இருக்கிறது, எனவே நான் இமாம் ஜமாத்தோடு தொழுகவில்லை. கடுமையான குளிர் ஃபஜ்ரை விடுவதற்கு காரணம் கடுமையான குளிர், எனவே நான் ஃபஜ்ரை விட்டு விடுகிறேன். அதுபோல முனாஃபிக்குகள் சொன்னார்கள், இந்த வெயிலிலே போய் ஜிஹாதுக்காக வேண்டி போகிறீர்களா, செல்கிறீர்களா? லா தன்ஃபிரு ஃபில் ஹர், யுத்தத்துக்காக வேண்டி கிளம்பாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபியை பார்த்து சொன்னான், நபியே அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, இந்த வெப்பத்தை விட நரக நெருப்பு மிக கடினமானது. இந்த உலகத்திலே எந்த உஷ்ணத்தை நாம் அனுபவிக்கிறோமோ, எந்த வெப்பத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோமோ,
அதைவிட இது ஒன்றுமில்லாதது. நரக நெருப்புக்கு முன்பதாக நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்துடைய உஷ்ணம் இதைவிட கடினமானது என்பதாக நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான். உண்மை அதுதான். குளிர் காலத்திலே ஃபஜ்ர் தொழுகுவது சிரமம், வெயில் காலத்திலே லுகர் தொழுகைக்காக வேண்டி, அதுவும் குறிப்பாக லுகரை விட அசர் தொழுகைக்கு தூக்கத்தை விட்டு எழுந்திருத்து வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதிலே கடினமான கஷ்டம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் வெயிலிலே லுகருக்காக வேண்டியும் அசருக்காக வேண்டியும் வருவோம் என்று சொன்னால் மற்ற நாட்களில் தொழுவதை விட அதிகமான நன்மை கிடைக்கும். நல்லோர்கள் சஹாபாக்கள் இது போன்ற கஷ்ட காலங்களிலே தங்களுடைய வாரிசுகளுக்கு சொல்வார்கள். குறிப்பாக வெயில் காலத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனாரை பார்த்து சொல்வார்களாம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வார்களாம், அலைக்க பி ஹிசாலில் ஈமான், என்னுடைய மகனே, ஈமான்தாரிகளுடைய பண்புகளை நீ வாழ்நாளிலே எடுத்துக்கொள், நல்ல முஃமின்களுடைய பண்புகளை நீ வாழ்நாளிலே எடுத்துக்கொள். அஸ்ஸியாம ஃபி ஷித்தத்தில் ஹர்ரி ஃபி ஸைஃபி, கோடை காலத்திலே அதிகமாக நஃபில் நோன்பு வைக்க பழகிக்கொள். குளிர்காலத்திலே நோன்பு வைப்பது லேசான விஷயம், வெயில் காலத்திலே நோன்பு வைப்பது கஷ்டம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனுக்கு சொல்வார்களாம், வெயில் காலத்திலே நஃபில் நோன்புகளை அதிகமாக வைத்துக்கொள், அது ஈமான்தாரிகளுடைய பண்பு என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், சூமு யௌமன் ஷதீதன் ஹர்ருஹு லிஹர்ரி யௌமின் நுஷூஸ், நாளை மறுமை நாளுடைய வெயிலை போக்குவதற்காக வேண்டி இன்றைய வெயில் காலத்திலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வெயில் காலத்திலே நோன்பு வைப்பதால் நாளை மறுமையினுடைய வெயிலை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதுபோல வஸல்லு ரக்அத்தைனி ஃபி ளுலுமத்தில் லைல், இருளுடைய இரவினுடைய இருளிலே 2 ரக்அத் தொழுவுங்கள். ஃபர்லான தொழுகை அல்ல, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இருள் அதிகமாக இருக்குமே, அந்த நேரத்திலே 2 ரக்காத் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். லுலுமத்தில் குபூர், கபருடைய இருளை நீக்குவதற்காக வேண்டி இரவுடைய இருளிலே 2 ரக்காத் தொழுங்கள் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். காலத்துடைய மாற்றம், இயற்கையுடைய மாற்றத்தை நல்லோர்கள் சஹாபாக்கள் ஈமானுடைய சிந்தனையோடு பார்ப்பார்கள். வெயில் காலம், அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும், உண்மைதான், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதிகமாக வெயிலிலே கிளம்பக்கூடாது, உடல் பலவீனமானவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், அறிவியர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. என்றாலும் கூட இது போன்ற இயற்கை மாற்றங்கள் வரும் பொழுது எந்த அமலை செய்தால் அதிகமாக நன்மை கிடைக்குமோ அதை நல்ல முஃமின்கள் சிந்திப்பார்கள். குறிப்பாக இது போன்ற வெயில் காலங்களிலே லுகருக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். பெருமக்களே, மற்ற நாட்களிலே தொழுவதை விட வெயில் காலத்திலே லுகர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதால் அதிக நன்மை கிடைக்கும். அசரை இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதால் அதிக நன்மை கிடைக்கும். குளிர் காலத்திலே ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோடு, குளிர் காலத்திலே ஒது செய்வது கஷ்டமான சிரமம், அதிகமாக சிரமம். அந்த நேரத்திலே ஒதுவுடைய சுன்னத்துகளை பேணி, ஒதுவுடைய வாஜிபுகளை பேணி முழுமையாக ஒது செய்துவிட்டு சீக்கிரமாக வந்து பள்ளிக்கு வந்து ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவது இருக்கிறதே சாதாரண விஷயம் அல்ல. எல்லோராலும் முடியாத அந்த விஷயத்தை நல்லவர்கள் ஈமான்தாரிகள் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்வார்கள். சிரமங்கள் அதிகமாகும் பொழுது அந்த நேரத்திலே நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். மார்க்க ரீதியாக உலமாக்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள், இந்த வெயில் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல் என்ன தெரியுமா? தொழுகிறோம், நோன்பு வைக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதிகமாக தண்ணீரை தர்மமாக செய்யுங்கள் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். வெயில் காலத்திலே பார்க்கிறோம்,
பல இடங்களிலே நாம் பொது இடங்களிலே செல்லும் பொழுது கால்நடைகள் நாக்குகளை தொங்க போட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கும், ஆடுகள் தண்ணீருக்கு தகித்து கொண்டிருக்கும், மாடுகள் தண்ணீருக்கு தவித்து கொண்டிருக்கும், பறவைகள் எங்காவது தண்ணீர் கிடைக்காதா என்பதாக தகித்து கொண்டிருக்கும். உலமாக்கல் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், இந்த வெயில் காலத்திலே செய்ய வேண்டிய ஒரு நல்ல அமல் தண்ணீருடைய தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லைஸ ஸதகத்துன் அஅலம மிம்மா, தண்ணீரை விட ஒரு சிறந்த தர்மம் எதுவும் கிடைக்காது. சில நேரங்களில் பிரயாணத்திலே போகும் பொழுது யாராவது தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா என்பதாக சக பயணிகள் இயங்குவார்கள், குழந்தைகள் தண்ணீருக்கு இயங்குவார்கள். தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவதற்கு சக்தி இருக்காது. அந்த நேரத்தில் நம்மிடத்தில் தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், சக பயணிகளுக்கு கொடுக்க வேண்டும். காசுகளை பணங்களை தர்மமாக செய்வதை விட உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், தண்ணீரை தர்மமாக கொடுப்பதால் நீங்காத நோய்கள் கூட நீங்கிவிடும், நீங்காத சிரமங்கள் கூட நீங்கிவிடும். ஒரு முஹத்திஸ் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பதிவு செய்கிறார்கள். என்னுடைய முகத்திலே கடுமையான புள்ளிகள், கொப்புளங்கள் ஏற்பட்டது. எவ்வளவோ மருத்துவம் நான் செய்தேன், நான் பார்க்காத மருத்துவம் கிடையாது, ஓதாத ஆயத்துகள் கிடையாது, ஓதி பார்ப்பதையும் செய்து பார்த்து விட்டேன், மருந்துகளையும் சாப்பிட்டு விட்டேன். ஆனாலும் கூட என்னுடைய அந்த கொப்புளம் நீங்கவில்லை. முகம் நாளுக்கு நாள் அழகற்றதாக மாறிக்கொண்டே வந்தது. அந்த நேரத்தில் தான் என்னிடத்தில் ஒரு பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லக்கூடிய அமலை செய்யுங்கள். அன்றைய காலங்களிலே வீட்டுக்கு வெளியிலே தண்ணீர் தொட்டி கட்டி வைத்திருப்பார்கள். யாராவது பொதுமக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் அந்த தொட்டிலே தண்ணீரை நிரப்பி வைத்து விடுவார்கள். வீட்டுக்கு வெளியிலே தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டியிலே தண்ணீரை நிரப்பி வைத்து விடுவார்கள். யாருடைய வீட்டிலே தண்ணீர் இருக்காதோ அவர்கள் அந்த தண்ணீருடைய தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து செல்வார்கள். இது மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்யுங்கள் என்பதாக அன்று வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர் சொன்னார். முஹத்திஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அதுபோன்று நானும் செய்ய ஆரம்பித்தேன். தண்ணீர் ஊற்றி வைத்தேன். என்னுடைய வீட்டுக்கு வெளியிலே தண்ணீர் தொட்டி கட்டி அதிலே தண்ணீர் ஊற்றி வைத்தேன். ஒரு வாரம்தான் ஆனது, தீராத அந்த கொப்புளம் தீர ஆரம்பித்தது. நீங்காத அந்த கொப்புளங்கள், முகத்திலே இருந்த அந்த கொப்புளங்கள், என்னுடைய முகம் அழகற்றதாக இருந்தது, அந்த கொப்புளங்கள் நீங்க ஆரம்பித்தது. ஒரு வாரம், 2 வாரம், அதற்குள்ளாக முற்றிலுமாக நீங்கிவிட்டது. சில நேரங்களிலே மார்க்க அறிஞர்கள் சொல்ல வருகிறார்கள், இதுபோல வெயில் காலங்களிலே அதிகமாக தண்ணீரை கொடுங்கள். யாருக்காவது தாகம் ஏற்பட்டால், குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே மாடிகளிலே தண்ணீர் வைக்க வேண்டும். பறவைகள் தண்ணீர் குடிக்கும். பெருமக்களே, ஒரு நிகழ்வை சுட்டி காண்பித்து இப்படியும் உலமாக்கள் எழுதுகிறார்கள், தாகித்த ஒரு நாய்க்கு ஒரு விபச்சாரியான பெண் தண்ணீர் கொடுத்தார். காலம் முழுவதும் விபச்சாரம் செய்த ஒரு பெண் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளோ பெரிய பெரும் பாவத்தை, விபச்சாரத்தை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கவாதியாக அந்த பெண்ணை ஆக்கினான். எதற்கு? நாய்க்கு நீர் புகட்டியதின் காரணமாக. எவ்வளோ பெரிய பாவங்களை நாம் செய்திருந்தாலும் இந்த தண்ணீர் என்ற தர்மத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக உலமா பெருமக்கள் இந்த ஹதீஸுடைய நிகழ்வுகளை வைத்து பதிவு செய்வார்கள். வெயில் காலம் என்பதாக சாதாரணமாக பேசி கடந்து விட முடியாது. மார்க்க ரீதியாக சிந்திக்க வேண்டும். ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே சூரியன் 1 மைல் தூரத்திற்கு இருக்கும். எங்கோ இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியவில்லை. எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. நமக்கு ஏசி தேவைப்படுகிறது. பலர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 5 தடவை குளித்தாலும் என்னுடைய உடலுடைய வேதனை தாங்கவில்லை, தீரவில்லை. இப்படியெல்லாம் சூழ்நிலைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
நாளை மறுமை நாளிலே சூரியன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் தெரியுமா? 1 மைல் தூரத்தில் தான் சூரியன் இருக்கும். உலக மக்கள் எல்லோரும் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அவர்கள் எல்லோரும் வேள்வியிலே மூழ்கி இருப்பார்கள். இந்த உலகத்திலே யார் யார் எவ்வளவு அமல்கள் செய்தார்களோ, எவ்வளவு பாவங்களை செய்தார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வேர்வை இருக்கும். குறைவான பாவம் செய்தவர்கள் அவர்களுடைய வேர்வை கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். பூமியிலிருந்து கரண்டை காலுக்குத்தான் அவர்களுடைய வேர்வை இருக்கும். சிலர்களை அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள், அவர்களுடைய வேர்வை இடுப்பு வரைக்கும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர்களுடைய வேர்வை நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சிலர்களுடைய வேர்வை கழுத்து வரைக்கும் இருக்கும், சிலர்களுடைய வேர்வை அவர்களை அப்படியே மூழ்கடித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எவ்வளோ தூரம் பாவங்களை குறைத்து கொள்வோமோ, இந்த உலகத்திலேயே சூரியனுடைய இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்கிற பொழுது நாளை மறுமை நாளிலே பெருமக்களிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே எந்த மனிதனுடைய உடலிலேயும் ஒரு சொட்டு துணி கூட இருக்காது. எல்லோரும் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். இந்த உலகத்திலே உடைகள் உடுத்திருக்கிறோம், ஆடைகள் போட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட வெயிலை தாங்க முடியவில்லை, குளிரை தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிர்வாணமாகத்தான் நிற்க வைத்திருப்பான். எல்லோரும் ஒரு துணி கூட இல்லாமல் தான் நிற்பார்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே செய்த அமல்களுக்கு தோதுவாக வேர்வைகள் இருக்கும். எவ்வளவு தூரம் பாவத்தை குறைத்து இந்த உலகத்திலே வாழ்வோமோ அந்த அளவிற்கு சூரியனுடைய பாதிப்பில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சில பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ளும் பொழுது, குறிப்பாக விபச்சாரம், மோசடிகள், ஏமாற்று விஷயங்கள், ஹராமான சம்பாத்தியங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஓட்டுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் எத்தனை நபர்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். 2000 நம்மிடத்திலே கிடையாதா? 4000 நம்மிடத்திலே கிடையாதா? 6000 கிடையாதா? நம்முடைய வீட்டு ஆண்கள் சம்பாதிக்க லாயக்கற்றவர்களா? தகுதி இல்லாதவர்களா? மானத்தை விட்டு மரியாதையை விட்டு அந்த 2000க்கும் 4000க்கும் 6000க்கும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். தெருவிலே நின்று யாசிக்காத ஒரு நிலைதான் பெருமக்களே. அந்த அளவிற்கு கேவலம், ஹராம் தான். ஓட்டுக்கு பணம் வாங்கியது ஹராம். சிலர்கள் இப்படியும் செய்திருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய ஓட்டு சீட்டை வாங்கி அவர்கள் அந்த பணத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஹராமிலே ஒரு ஹராம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான பொருளாதார ஈட்டுதல், தவறான முறையிலே விபச்சாரத்தில் ஈடுபடுதல், தவறான முறையில் வேறு சில விஷயங்களை செய்யும் பொழுது நாளை மறுமை நாளிலே நிச்சயமாக வேர்வையிலே அகப்பட்டு கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற ஹராம்களை விட்டும் அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை, உயர்தரமான வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.